என்னுடைய ப குழந்தை பருவத்தில எங்க எங்க அப்பா வந்து எப்பவுமே எங்களை காப்பாத்துவதற்காக கடல் தாண்டியே இருந்தாரு. ம். நான் ஒரு மதர் இதில தான் வளர்ந்தோம். அதுவும் 5 பிள்ளைங்க. நம்மளால ஒரு பிள்ளை வளர்க்கறதுக்கு அவ்வளோ யோசிச்சிருக்கிறோம். 5 பிள்ளைங்கள அவங்க வளர்த்துருக்குறாங்க. அந்த காலத்தில எல்லாருமே 5, 10 அப்படி தான் வளர்த்துருக்காங்க. என் ஒய்ஃப் ஒரு நாள் நான் எங்கேயோ இருந்தேன். வெளியில ஷூட்ல இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, அ பாப்பா வந்து கத்தி எடுத்து கைய கிழிச்சுட்டா. ஐய்யய்யோ! அப்படின்னு இந்த மாரி பேனிக் ஆகாத. ம். காய் கட் பண்ண அவளும் அப்போ Yeah. வந்து அவளுக்கு 5 வயசு. நான் கேட்டேன், "என்னம்மா எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா?" "நாளைக்கு வந்துருவேன்டாப்பா" அப்படின்னோனே, அவன் மைண்ட்ல ஓடிருச்சு. நாளைக்கு வந்து கை கட் பண்ண ஆ. தெரியும்ல. ஒண்ணு "அப்படியேப்பா வாங்கப்பா. என்னன்னா அப்படி போயில ஆ அந்த சேர் இருந்ததுல்ல, அப்படி போயில கை இப்படி வச்சு லைட்டா கிழிச்சிருச்சு." ம். இத மறைக்கிறதுக்கு ஒரு விஷயம் தான். நான் விழுந்து சிரிச்சுட்டேன். ம். அவனே என் ஒய்ஃப் அங்க அவ இத ஸ்பீக்கர்ல தான் பேசினான். அவள் சிரிக்கவும் அவ அழுதுட்டா. "நீ அப்பாட்ட சொல்லிட்ட." அவரு ஏன் சிரிக்கணும்? ஆ. டீச்சர் ஏன் சிரிக்கணும்? அவன இல்ல. அப்புறம் நான் கூப்பிட்டு வந்தப்புறம் என்னன்னா, நம்ம ஒரு திட்டிருவோம், இது பண்ணிருவோம்னு மறைக்கிறது இருக்குல்ல. ம். அப்ப நான் சொன்னேன், என் பொண்ணுட்ட மறுநாள் வந்து, "இல்லடா உனக்கு என்னன்னாலும் நீ அப்பா, அம்மாட்ட ஷேர் பண்ணலாம்." அப்பதான் நான் வந்து இந்த திட்டுறத Yeah. விட்டேன். நான் வந்து ஏன்னா என் பொண்ண வந்து நான் திட்டினதே கிடையாது. ஆனா கோவப்பட்டுருக்கிறேன். ஆனா ம். கோவப்பட்டேன்னா, நான் அதிக 2 தரம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ராஸ்கல் அப்படின்னு. ம். அது அவளால ஏத்துக்கவே முடியாது. "அது எப்படி நீ ராஸ்கல்ன்னு சொல்லுவ?" அப்படின்னு. ம். நான் என் குழந்தைய திட்டினது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. ஏன்னா, அவங்க வந்து எந்த விஷயம்னாலும் ஒரு தாய் தகப்பன்ட்ட வந்து ஷேர் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, ம். அத குடுக்கணும்.